தேசத்தில் காதல் கண்ணாமூச்சியாடும் நீத்தடும் நேரத்தில் பூக்கள் பட்டாம்பூச்சியாகும் நம்மை அறியாமலே நம் உயிரே கூடு விட்டு கொடுப்பாயும் காடி மாயம் காதல் செய்யும் தேவதை தேசத்தில் காதல் கண்ணாமூச்சியாடும் நீ தொடும் நேரத்தில் பூக்கள் பட்டாம்பூச்சியாகும் பாரசீக ரோஜா உன்னை ஆசையோடு தேடும் உன் கூந்தலில் அது குடியேறிடும் போர்க்களத்தில் சேரும் பல வாளின் வேகம் நின்றும் உன் கண்களே என கைதாக்கிடும் விண்மீனை கண்டு கண்டு கோடி கோடி கண்கள் எங்கும் உன் கண்ணை கண்டு அந்த விண்மீனெங்கும் பக்கத்தில் நீ இருந்தால் பூமத்திய ரேகை எல்லாம் உள்ளங்கை ரேகையாகும் தேவதை தேசத்தில் காதல் கண்ணாமூச்சியாடும் நீ தொடும் நேரத்தில் பூக்கள் பட்டாம்பூச்சியாகும் நம்மை அறியாமலே நம் உயிரே கூடு விட்டு கொடுப்பாயும் காடி மாயம் காதல் செய்யும் ஓவியத்தை மூடும் உன் ஆடை மீது கோபம் என்னை பார்த்ததும் அது அலை பாய்ந்திடும் தேவலோக சொர்க்கம் நம் காதல் முன்னே தோற்கும் விளையாடலாம் பல கலை தேடலாம் தேன் கூடு சேர்க்கத்தானே பூவை தேடும் தேனி கூட்டம் நான் உன்னை எண்ணும் போது தேனும் கிட்டும் சேலைக்குள் பூ பறிக்க பார்வைகள் ஆர்ப்பரிக்க சுகமான போட்டொடுக்க தேவதை தேசத்தில் காதல் கண்ணாமூச்சியாடும் நீ தொடும் நேரத்தில் பூக்கள் பட்டாம்பூச்சியாகும் நம்மை அறியாமலே நம் உயிரே கூடு விட்டு கொடுப்பாயும் காடி மாயம் காதல் செய்யும் இந்த நிலத்தை வச்சுக்கிட்டு டயத்தை வேஸ்ட் பண்றீங்க. தரிச நிலத்தை வச்சு என்னங்க பண்ண முடியும்? என்னெல்லாமோ பண்ண முடியும். அதான் எப்படின்னு கேக்குறேன். ரோஜா செடிகளை பயிரிடலாம். அதுக்கு மிதமான வெப்பநிலை போதும். டென்ட் போட்டு கீழே பூச்செடிகளை நடலாம். அதை கிரீன் ஹவுஸ்னு சொல்லுவாங்க. அதுக்கு சொட்டு நீர் பாசனமே போதும். அதுல விளையிற பூக்களை ஃபாரினுக்கு ஏற்றுமதி பண்ணா நல்ல லாபம் கிடைக்கும். அப்ப அப்படியே பண்ண வேண்டியதானே? 100 ஏக்கர்ல கிரீன் ஹவுஸ் பண்ணணும்னா லட்சக்கணக்கில் பணம் தேவைப்படும். நம்ம கிட்ட குறைஞ்சது ஒரு 10 லட்சம் ரூபாய் இருந்தா தான் நாம பேங்க்ல லோன் கேட்க முடியும். அதுக்காகத்தான் டிராக்டர் ஓட்டி நான் பணம் சேர்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த டிராக்டர் வச்சுக்கிட்டு எப்படிங்க 10 லட்சம் சம்பாதிக்க முடியும்? ட்ரை பண்ணுவோம். சம்பாதிக்காமல போயிட போறோம். அண்ணாமலையா நமக்காகவும் நம்ம ஊருக்காகவும் எவ்வளவோ நல்லது பண்ணிருக்காரு. அவர் மறுபடியும் நல்ல நிலைமைக்கு வந்தா நமக்கு தான் நல்லது. நாம கும்பிடுற சாமிக்கு காணிக்கை செலுத்துவோமே, அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் உங்களால முடிஞ்சது கொடுங்க.
ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். ஐயா, விஷயம் தெரியுங்களா? என்ன? நம்ம முத்தி அண்ணன் அமெரிக்கா கூட்டு போறதா சொன்னார்ல ஒரு புள்ள, படுபாய் பையன். கோயம்புத்தூர்ல முதியோர் இல்லத்துல சேர்த்துட்டு போயிருக்கான். அப்படியா? யார் சொன்னது? நம்ம காளிமுத்து கோயம்புத்தூர் இபி ஆஃபீஸ்ல தான் வேலை செய்யறான். மீட்டர் ரீடிங் இருக்க முதியோர் இல்லம் போயிருக்கான். அங்க நம்ம முத்தி அண்ணன் அவன் பாத்துருக்கான். அவன் தான் ஐயா சொன்னான். யார மலை போல நம்பிக்கிட்டு இருந்தனோ அவனே எனக்கு கொண்டாந்து சேர்த்துட்டு போயிட்டான். பெத்த அப்பனே பிள்ளைக்கு பாரமாயிட்டேன். இனிமே நான் யாருக்காக உயிரோட இருக்கணும்? அப்படியெல்லாம் சொல்லாதப்பா. நாங்க இல்ல, என் வீட்டுக்கு வந்துரு. என் பிள்ளைங்க உன்னை பாசமா பாத்துக்குவாங்க. அண்ணாமலை, உன் வளர்ப்பு முறைதான்ப்பா சரி. புள்ளைய அவன் போக்குல விட்டு வளர்த்த. இன்னைக்கு அவன் மேல பாசமாவும் இருக்கான், உன்னை நல்லாவும் பாத்துக்கிறான். சரி, புறப்படுப்பா. அடுத்த வாரம் கண்ணுல ஒரு ஆபரேஷன் இருக்கு. அதை முடிச்சிட்டு நானே உங்க வீட்டுக்கு வந்துடுறேன். சரி. இந்தாங்க சம்பந்தி காரு. இதெல்லாம் வேண்டான்னு சொன்னேனே சம்பந்தி. வேணாம்னு சொன்னது உங்க பெருந்தன்மை. இன்னைக்கு நல்ல நிலைமையில இருக்கும். செய்ய வேண்டியது எங்க கடமை. பிடிய சாவி. தரிசு நிலத்தை கூட பயன்படுத்த முடியும்னு நிரூபிச்சு ஒரு பசுமை புரட்சியே பண்ணிருக்கீங்க மிஸ்டர் ராஜா. ஒரு தமிழனா எனக்கு உங்க சாதனை ரொம்ப பெருமையா இருக்கு. கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ சார். சார் ஒரு நிமிஷம். இந்த கிரீன் ஹவுஸ் பக்கத்துல தான் கெமிக்கல் ஃபேக்டரிக்கு லைசென்ஸ் கொடுத்துருக்கோம். நோ 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 நோ, அந்த ஃபேக்டரியை அலோவ் பண்ணாதீங்க. நம்ம நாடு ஒரு விவசாய நாடு. விவசாயம் நல்லா இருந்தா தான் நம்ம நாடு நல்லா இருக்கும். ஆமா, அந்த ஃபேக்டரி கட்ட போறாங்களே அவங்க யாரு? அவங்க பேர் என்ன? மிஸ்டர் மார்த்தாண்டம், மிஸ்டர் ஆனந்த் வர்மா சார். உடனே அவங்க லைசென்ஸை கேன்சல் பண்ணி இமிடியேட்டா அவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்புங்க. ஓகே ஓகே சார். வர மிஸ்டர் ராஜா. வணக்கம் சார். உன் தோட்டம் இருந்தா தானடா என் லைசென்ஸ் கேன்சல் ஆகும். அவன் தோட்டம் இருக்க கூடாது.
காட்டி கொடுத்துட்டல்லடி. இல்ல, நான் பண்ண பாவத்துக்கு பரிகாரம் தேடிக்கிட்டேன். இனிமே உன்னை எவண்டி கல்யாணம் பண்ணிப்பான்? தேவையில்லை, எனக்கு என் மியூசிக் இருக்கு, அது என்னை காப்பாத்தும். கிட்டத்தட்ட 150 ஏக்கர் விவசாய நிலத்தை வெறும் 8 லட்சத்திற்கு வாங்கியதாக கூறப்படுவது நம்பும்படியாக இல்லை. மோசடியாக ராஜாவிடம் கையெழுத்து வாங்கியிருப்பது தெளிவாக தெரிகிறது. ஆகவே மேற்குறிப்பிட்ட நிலம் ராஜாவைக்கு சொந்தம் என்று தீர்ப்பளிக்கிறேன். இன்னைக்கு நாங்க நல்லா இருக்கோம்னா அதுக்கு காரணமே நீங்க தான். எங்களை உயர வச்ச உங்க வாழ்க்கையும் உயரணும். இந்த நிலத்தை நான் உங்களுக்கே கொடுத்துறேன். இதை வச்சு பயன்படுத்தி உங்க பிள்ளைகளை டாக்டராகவும் இன்ஜினியராகவும் ஆக்குங்க. Next award goes to Mr. Shinte for Industrial Development. Next award goes to Mr. Raja for Agricultural Development. வணக்கம் சார். வணக்கம். இந்த நிகழ்ச்சியில நீங்க கலந்துக்கிறது எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு சார். ஜனாதிபதி கையால விருது வாங்கி தமிழ்நாட்டுக்கே பெருமை சேர்த்திருக்கீங்க. சொல்லுங்க சார், இந்த வெற்றிக்கு என்ன காரணம்? உங்க உழைப்பா, உங்க படிப்பா, இல்ல உங்க திறமையா? எதுவுமே இல்ல, எங்க அப்பா தான். ஒருத்தரோட வெற்றிக்கு அவங்க அப்பா அம்மா வழிகாட்ட தான் முடியும். அது எப்படி காரணமாக முடியும்? முடியும். எங்க அப்பா என் மேல வச்சிருந்த நம்பிக்கை தான் என்ன முன்னேற தூண்டிச்சு. உங்களுக்கு பேர் வச்சது யாரு? இதுல என்ன சந்தேகம்? எங்க அப்பா அம்மா. ஆனா என் பேரை நான் தான் வச்சேன். இஸ் இட்? வெரி இன்ட்ரெஸ்டிங். எனக்கு சின்ன வயசுல எங்க அப்பா அம்மா தான் பேர் வச்சாங்க. ஆனா எனக்கு அந்த பேர் பிடிக்கல. சரி, உனக்கு பிடிச்ச பேரு நீயும் சொல்லு எங்க அப்பா சொன்னாரு. நான் ராஜான்னு சொன்னேன். அந்த பேர்ல தான் ஸ்கூல்ல சேர்த்தாரு. இப்போ உங்க எல்லாருக்கும் என்ன ராஜாவா தான் தெரியும். பேர்ல மட்டுமில்ல, நான் போட்டிருக்க ட்ரெஸ்ல இருந்து சாப்பிட்ற சாப்பாடு வரைக்கும் என் விருப்பத்துக்கு தான் எங்க அப்பா என்ன விட்டாரு. எதுக்குமே என்ன கட்டாயப்படுத்தல. சின்ன வயசுல நான் சுமாரா தான் படிப்பேன். ஆனா எங்க அப்பா எல்லாருக்கிட்டையும் என் பையன் ரொம்ப நல்லா படிப்பான்னு பெருமையா சொல்லுவார். அதை கேட்டு எனக்கு ஒரு குற்ற உணர்வு வந்துச்சு. நான் நல்லா படிக்க ஆரம்பிச்சேன். நாளைக்கு எக்ஸாம். இன்னைக்கு சினிமாவுக்கு போகணும்னு நீங்க சொன்னா உங்க அப்பா என்ன சொல்லுவார்? இழுத்து போட்டு 4 சாஸ் சாத்தி ஒழுங்கா உட்காந்து படின்னு சொல்லுவாரு. ரைட். எல்லா அப்பாவும் அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா எங்க அப்பா அப்படி சொல்லல. இப்போ சினிமாவுக்கு போயிட்டு வந்து படின்னாரு. சினிமாவுக்கு போயிட்டு வந்து படிச்சேன். அப்பா நம்ம மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை காப்பாத்தணுமேங்கிறதுக்காக. ஸ்கூல்ல படிக்கும் போதே நான் சிகரெட்டு குடிப்பேன். அதை பார்த்த ஒருத்தர் எங்க அப்பாட்ட வந்து சொல்லிட்டாரு. எங்க அப்பா சொன்னாரு, என் பையன் சிகரெட்டெல்லாம் குடிக்க மாட்டான்னு. என் மேல அவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தாரு. அதை கேட்ட அடுத்த நிமிஷமே நான் சிகரெட்டு குடிக்கிறத விட்டுட்டேன். இன்னைய வரைக்கும் நான் சிகரெட்டை தொடல. சிகரெட்டை மட்டும் இல்ல, வேற எந்த கெட்ட பழக்கமே என்கிட்ட கிடையாது. நீங்க ஒரு 1 லட்சம் ரூபாய் தொலைச்சிட்டீங்க. உங்க அப்பா உங்களை என்ன செய்வார்? கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளிடுவாரு. அநேகமா எல்லா அப்பாவும் அதான் செய்வாங்க. நான் 15 கோடி ரூபாய் சொத்தை இழந்தேன். அதுக்கு எங்க அப்பா வருத்தப்படாம, எங்கடா போயிட போது சொத்து, திரும்பவும் நீ சம்பாதிக்க தான் போறேன்னு எனக்கு தன்னம்பிக்கை ஊட்டினார். ஒவ்வொரு மூமெண்ட்லயும் எங்க அப்பா எனக்கு கொடுத்த தைரியமும் என் மேல வச்சிருந்த நம்பிக்கையும் தான் நான் இந்த நிலைமைக்கு வர காரணமா இருந்துச்சு. இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற மத்த அப்பா அம்மாக்களுக்கு ஒண்ணு சொல்றேன். உங்க ஆசைகளை உங்க பிள்ளைங்க மேல திணிக்காதீங்க. அவங்க விருப்பப்படியே அவங்கள வளர விடுங்க. தப்பு பண்ணா திருத்துங்க, தண்டிக்காதீங்க. அவங்க நல்லது பண்ணா பாராட்டுங்க. எல்லாத்துக்கும் மேல அவங்க மேல நம்பிக்கை வைங்க. நிச்சயம் உங்க பசங்களும் பெரிய ஆளா வருவாங்க. சாதாரண களிமண்ணை கூட பிடிக்கிறவங்க பிடிச்சா
பிள்ளையாரா மாறிடும். அதே மாதிரி நீங்க வளர்க்கிற விதத்துல தான் உங்க பிள்ளைகளோட எதிர்காலமே இருக்கு. நேரம் நல்ல நேரம், கொஞ்சம் நெருங்கி பார்க்கும் நேரம். உன் வேதனை எனக்கு புரியுது. ராஜாவுக்கு கல்யாணம் ஆகலைங்கிற கவலை உனக்கு. என்ன பண்ண முடியும்? விதி, விதியை யாரால மாத்த முடியும்? இது எப்படி எங்கேயோ உதைக்குது? எங்கேயும் உதைக்கல, உன்னை உதைச்சா சரியாயிடுண்டா. ஏன்டா நல்ல ஜோசிக்காரங்க பேரை கெடுக்கிற? டேய் நில்றா. டேய் அங்க பாருங்கப்பா. அண்ணா, அண்ணா, எது வந்தாலும் பேசி திட்டுக்கலானே. நீங்க சொன்ன ஜோசியம் கரெக்ட். நான் சொன்னது கரெக்டா? அதான் கரெக்ட். ஆனா கணக்கு தான் எங்கேயோ உதைக்குதே. தசாபுத்தியில வந்து மவனே, தசாபுத்தி உதைக்கலடா. இதுதானே ஆனந்தம், அழகாய் அழகாய் சந்தோஷமாரம்பம், பூக்களுக்கு நம்மீட பூமரம், தென்றலுக்கு நாம் தானே சாமரம். அடடா அடடா, இதுதானே ஆனந்தம், அழகாய் அழகாய் சந்தோஷமாரம்பம். மைனாக்கள் வந்து மாநாடு போடும் மைதானம் தானே எங்களின் இல்லம், எங்களின் வீட்டு தேசிய கீதம் எல்லோரும் செய்யும் புன்னகையாகும். ஒவ்வொரு நாளும் ஆனந்தம் என்றே நாட்காட்டி சொல்லுது நம்மிடம். ஒவ்வொரு நொடியும் நேசிக்க சொல்லி கடிகாரம் பேசுது காற்றிடம். அடடா அடடா, இதுதானே ஆனந்தம், அழகாய் அழகாய் சந்தோஷமாரம்பம். எங்களின் வானில் ஆனந்த மேகம், 30 நாளும் பௌர்ணமி காலம், எங்களின் சொந்தம் மெல்லிசையாகும். ஒவ்வொரு பேரும் ஒவ்வொரு ராகம்,